வழி தெரியாத இடத்தில் தேவன் வழியாய் நிற்கிறார். அன்பர்களே, இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் நடந்தார்கள். இன்று நாம் பயன்படுத்துவது போல் கூகுள் மேப் இல்லை. அங்கு பாதை வரைபடம் இல்லை, குறியீட்டு பலகை இல்லை. இந்த ஊருக்கு இப்படித்தான் போக வேண்டும், இன்னும் இத்தனை கிலோமீட்டர் என்று சொல்லி யாரும் குறியிடப்படவில்லை. ஆனால் அவர்கள் வழி தவறவில்லை. ஏன் தெரியுமா? தேவன் மேகஸ்தம்பமாக அவர்களுக்கு முன்னாக நடந்தார். பகலில் எரியும் சூரியன், மணலில் கருகும் கால்கள் நிழலாக இருந்தது. இது வெறும் வழிகாட்டல் அல்ல, பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவனின் அரவணைப்பும். இரவிலே அமைதி இல்லை, பயம், திசை தெரியாமை. அந்த மேகம் அக்கினியாக மாறியது. வழிகாட்ட, வெப்பம் தர, ஊக்கமளிக்க, தைரியம் அளிக்க. அன்பர்களே, மேகஸ்தம்பம் ஒரு முக்கிய பாடம் சொல்கிறது. தேவன் எங்களை முன்பே அழைக்கவில்லை, எங்களோடு நடக்கிறார். அவர்கள் நின்றால் மேகம் நின்றது, அவர்கள் நடந்தால் மேகம் நடந்தது. மேஜிக்காக இருக்கிறது அல்லவா? தேவனின் நேரத்தோடு ஒத்து செல்லும் வாழ்க்கை. இன்றும் நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஒரு வனாந்தர பயணமே. ஆனால் நம்மிடம் மேகம் இல்லை என்று நினைக்காதீர்கள். பரிசுத்த ஆவி, அவரே இன்று நம்மை வழி நடத்துகிறார். வழி தெரியாத போது, முன்னே செல்ல பயமாக இருக்கும்போது நீ ஓடாதே, மேகத்தை நோக்கு. மேகம் நகரும் போது நட, மேகம் நின்றால் காத்திரு. வழி கண்டிப்பாக தவறாது. தேவன் உன்னை மேகஸ்தம்பமாய் வழி நடத்த ஆயத்தமாய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமா? தேவன் நம்மளுடைய பாதையை மேகஸ்தம்பமாய் இருந்து வழிநடத்தி நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.